ஒரு மனசாட்சி வேணாமாடா? உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? வெற்றி பெற்றோடனே நேராக என்னட்ட வந்துருங்க, எங்கேயும் போகக்கூடாதுன்னு உத்தரவு போடுற. இன்னும் நம்புறியா வெற்றி பெற்று விடுவோம்னு? டேய், கொள்கை கோட்பாடு என்ன அது கூட வேணாம். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். திமுக ஒரு தீய சக்தி என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்ற மட்டும் ரெண்டே ரெண்டு வாக்கியத்தை வச்சு 2026 தேர்தலை சந்தித்த விஜய்க்கு இவ்வளவு நம்பிக்கையான்னு கேட்குறேன். ஏன்னா 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே, அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே நான் யார், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன், எதை செய்யணும் விரும்புகிறேன், மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்ட உதவிகள், தன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எவ்வளவு கரப்ஷன் இருக்குது, ஊழலை எப்படி எதிர்க்கணும்னு சினிமா துறையிலும் சரி நேர்லையும் சரி அதை செஞ்சு காட்டிய காமராஜருக்கும் கக்கனுக்கும் பிறகு அரசியலில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தலைவன் விஜயகாந்த். அவரே 60 இடங்களில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயும் கூட ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றார். அன்னைக்கு அவ்வளவு இடையூறு பண்ணான். அவ்வளோ கோட்பாடு சித்தாந்தங்களை சொல்லி மக்களிடத்தில் எந்த ஒரு அடுத்த கட்சியை பற்றி தவறாக பேசாமல் தான் யார், தான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சேன், ஏன் வந்திருக்கேன்ற சொல்லி அரசியலுக்கு வந்த தலைவனையே மக்கள் ஏற்றுக்கலையாடா? உயிரோடு இருந்தால் முதலமைச்சர் ஆகியிருப்பான்னு சொல்கிற இந்த மக்களே ஏற்றுக்கலையாடா? நீ சுட்டி குழந்தைகிட்ட ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிற, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்கிற, என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிற. இதை விட்டா நீ இந்த தேர்தல் காலத்தில் பேசுனது என்ன? இந்த விஜய் கேட்குற, அதில் ஒருத்தவெல்லாம் சொல்கிறான் 130 இடங்களில் வெற்றி பெற்றும் தாவேக்கா பெரும்பான்மை ஆட்சி அமைக்க போகுது. உடனே அவர் கோயிலுக்கு போய் வேலைலாம் தூக்கிட்டு வர்றாரு. இது நகைச்சுவையா இல்லையாடா? நகைச்சுவையா இல்லையா? தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம், 234 தொகுதி. ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கிய பிரமுகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் 1 லட்சம் ஓட்டை வச்சுட்டு பையில் வச்சுட்டு திருறான்டா. சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரிஞ்சு போய் கிடக்கிறான்டா. அவன் அந்தந்த கட்சிக்கு தாண்டா ஓட்டு போடுவான். அதையும் விட்டுட்டா மொத்தமே இருக்கிறதே 30% தாண்டா. அந்த 30% காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன், இல்லை எதையாவது ஒரு இலவசத்தை அறிவிச்சு அதுக்கு ஓட்டு போடுறவன்டா. இதில் எங்கடா அவங்க ஓட்டு இருக்குது? நான் கேட்குறேன், ஒரு 15% ஓட்டு எடுத்தால் கூட ஒரு பெரிய வெற்றி தான் தாவேக்காவுக்கு. நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் வெற்றி பெற்றால் நேரம் என்ன பார்க்க வந்துருங்க, வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்றவர். அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. மாண்புமிகு புரட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 9 கவுன்சிலர்கள் மதுரையில், 9 கவுன்சிலர்கள், உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் அத்தனை வெற்றிகள், ஒவ்வொரு மாநகராட்சியிலும் 2-3 கவுன்சிலர்கள். அப்போ மக்களிடத்தில் அவருடைய வருகை, அவருடைய கட்சி சின்னம், அவருடைய கொள்கை கோட்பாடு, அவர் யார் என்பதையெல்லாம் விளக்கி அந்த மக்கள் வாக்களித்த வாக்கு. நான் விஜயை குறை சொல்கிறேன்னு நினைக்காத, ஆனால் நீங்கள் பெருவிதமாக சொல்கிறீங்கல்ல, வெற்றி பெற்றால் என்னை தேடி வந்துருங்கன்னு. அது நகைச்சுவையாக இருக்குது. இந்த பத்திரிகைக்காரன் தூக்கி வச்சு பேசுவான், கடைசியில் கீழே போட்டு உடப்பான். அது அவனுடைய ஏற்பாடு. நம்மளுடைய தொண்டர்களை என்றைக்கும் இதுதான் நிலை, இதுதான் நிலைமைன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லைன்னா காணல் நீராக கரைஞ்சி போயிடுவீங்க. இப்போ ஒரு 15% ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் இருக்கு பாரு, அதுக்குள்ளேயே நம்மளை பேசி 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 இன்னும் கீழே இறக்கி அதை 6-5 மாற்றிடுவான். அடுத்த தேர்தலில் 3 ஆக்கிடுவான். இப்போ தேமுதிக எப்படி பண்ணுறான்? ஒரு வலிமையான கட்சி, நேர்மையான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, கரைபிடியாத கட்சி, மக்களை தேடி சென்று உதவுகிற கட்சி. மழை வெள்ளமா, சுனாமியா, பேரழிவா, பெரும் போராட்டமா, மக்களுக்கு தொல்லையா, துயரமா, பாலியல் வழக்கா, கனிம வள கொள்ளையா, மணல் கொள்ளையா, எல்லாத்துக்கும் தலையிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சி தேமுதிக. அதுக்கே எப்படி முத்திரை குத்திருக்கான்னா, இன்றைக்கி சாதி முத்திரை குத்துறான். அடுத்த தெருவில் காணாமல் போயிடணும் அப்படின்ட்டு சாதி முத்திரை குத்துறான். அதை பெட்டி வாங்கிச்சுன்றான். மக்களிடத்தில் இவ்வளவு வன்முறையை பரப்ப வைக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்துக்க. இந்த தேர்தலில் வெற்றியெல்லாம் அடைய மாட்டீங்க ராஜா. விஜய் வெற்றி பெறுறதே பெரிய விஷயம். சரியா? தாவேக்கா நிர்வாகி சொல்கிறேன், நீங்கள் வெற்றி பெறுவதே முடியாத ஒன்று. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் தாக்கு பிடிப்பீங்களா அப்படின்றது இன்னும் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெற்றியை சுவைக்க வேண்டும் வந்தவனுக்கு வெற்றி கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் தாவேக்கா பெருவிதத்தோடு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது வந்தால் சந்தோஷம்தான், வரலைன்னா என்ன செய்வீங்க? உங்கள் முகத்தை போய் எங்கே வச்சுக்குவீங்க? ஐயோ என்னால் முடியலப்பா சாமி.